கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின். வணக்கம் எவ்ரிபடி. ஆரம்பத்தில் எல்லா எபிசோட்ஸ்லையும் I used to remind you, requesting you to like, share and subscribe at the end of each episode. I suppose it's time for me to remind you again. ஒவ்வொரு எபிசோட் முடிச்சதுக்கு அப்புறமும் kindly like and share. The subscribe for the channel you have to do just once. Thank you. Treasures from Thirukural program ஆரம்பிச்சதிலிருந்து we've been moving steadily forward. அறத்துப்பால் அண்ட் பொருட்பால்ல டுகெதர் 90 அதிகாரம் கவர் பண்றதுக்கு பிளான் வச்சிருந்தோம். அதுல 72 அதிகாரம் 72 அதிகாரம் we have already covered so far, which means 80% we have covered. இன்னும் 20% தான் பாக்கி இருக்குது. My estimate is we should be able to complete the whole program by March or April. Nadula we had 2 revisions also, one at the end of Arathupal and the second one in Purutpal at the end of Arasiyal. I hope your interest in Thirukural has got enhanced with the program. Thank you all for the support and the encouragement you have given so far. Please continue to do till end. Thank you. நம்ம அறத்துப்பால் முடிச்சிட்டு பொருட்பால்ல அரசியல் கம்ப்ளீட் பண்ணிட்டு, that is the duties and responsibilities for a king, அதை முடிச்ச பிறகு அங்க இயல், that is the duties responsibilities for all of the people in the kingdom, அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் அவை அஞ்சாமை. அஞ்சுறதுன்னா பயப்படுறது, அஞ்சாமைனா பயம் இல்லாம இருக்கிறது, fearless. Actually it means fearlessness to face an audience or self-confidence in front of an audience. ரெண்டாவது அதிகாரம் நாடு. நாடுனா nation. Actually it's the greatness of a nation or the kingdom or any organization. மேல போலாம். The essence of communication, particularly public speaking, பத்தி திருவள்ளுவர் 2 அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. போன தரம் பார்த்தோம் லாஸ்ட் செஷன்ல we saw அவை அறிதல், that is knowing the audience before one chooses to talk, so that the topic, the pitching level எல்லாம் அந்த ஆடியன்ஸோட கேப்பபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்கணும் சொல்லிட்டு, அந்த அவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு திருவள்ளுவர் டாக்ஸ் அபவுட் அவை அஞ்சாமை, the fearlessness in front of such an audience. அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்னு அப்பே சொல்லியிருந்தாரு. the knowledge on the subject, thoroughness, clarity of thoughts, அதெல்லாம். and இப்போ அவை அஞ்சாமைக்கு with a bit of sense of humor திருவள்ளுவர் அழகா குறள் கொடுத்திருக்காரு. குறளை பார்க்கலாம். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். குறள் எண் 723. In the communication skills, அவை அஞ்சாமை, that is self confidence in front of audience. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பகை அகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். நான் சொன்ன அஞ்சாதவர்னா பயப்படாதவங்க, the one who is fearless. where அவையகத்து அஞ்சாதவர், in front of an audience, that is for public speaking. the stage fear எல்லாம் சொல்றாங்க, கேட்டிருக்கோம். அந்த ஸ்டேஜில் ஏறி நின்னா வாய் வறண்டு போயிடும், நாக்கு நகராது. Many of us must have experienced it in the early stages at least. அந்த மாதிரி
அவையகத் அஞ்சாதவர் திருவள்ளுவர் says அரியர். அரியர்னா they are rare commodity. அப்போ which is the common commodity or which is the common happening? பகையகத்து சாவார் எளியர். In front of the enemy, திருவள்ளுவர் says பகைன்னா enemy. பகையகத்துனா in front of the enemy in the battlefield. சாவார்னா the people who die. அப்போ இந்த எனிமிக்கு முன்னால பேட்டில்ஃபீல்ட்ல there are many who are daring to go and fight a war even if it comes to death. அப்போ அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எளியர்னா இட்ஸ் காமன், there are many people. ஆனால் அவையகத்து அஞ்சாதவர் அரியர். அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல போய் பண்ணணும்னு சொல்லி ஆடியன்ஸ் முன்னால் நிக்க வச்சதுன்னா அங்க பேசுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி திருவள்ளுவர் சொல்றாரு. அண்ட் யூஸ்வலா சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறோம், a coward dies 100 deaths, a brave person dies only once. அப்போ இந்த ஸ்டேஜ் ஃபியர்ங்கிறது வந்து ஜென்ரலாவே நிறைய பேத்துக்கு அது வந்துடும். இட் ஹேஸ் டு பி ஓவர் கம் only with the previous குறள், previous அதிகாரம் in mind, and the knowledge and the vocabulary for that எடுத்துட்டு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது கூட வர வச்சுட்டு தைரியமா போகணும். புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துணிந்தவர் உலகத்தில் பலர். நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டுக்கு. லைக் we have the army has got 10 lakh people. அவங்க எல்லாம் they are willing to do a sacrifice if it's called for. ஆனால் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே. அந்த படிச்சவங்களுக்கு முன்னால பேசணும்னு சொன்னதுன்னா ஜகா வாங்கிடுவாங்க. அதை தான் சொல்றார் திருவள்ளுவர். அப்போ வார்ல போய் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்று ஆடியன்ஸ் முன்னால பேசுறதுக்கு பல பேர் பயப்படுவாங்க. இட்ஸ் அ ரியாலிட்டி. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனை தரம் நாக்கு வரண்டு இருக்குதுன்ட்டு. Explanation in English: many indeed may fearlessly die in the presence of their foes, enemies, but few are those who are fearless in the assembly of the learned. அப்போ அந்த படிச்சவங்களுக்கு முன்னால அந்த சபையில பேசுறதுக்கு இருக்கிற பயம் வந்து போர்ல போய் சாகிறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு இருக்கிற பயத்தை விட இந்த சபையில பேசுற பயம் ஜாஸ்தி சொல்றாரு. So just think over it, how true you will find it. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். பகையகத்து சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அப்போ இந்த துணிவே துணை ஆட்டிடியூட் வரணும். பாரதியார் சொன்னாரு, நெஞ்சம் நிமிர் அச்சம் தவிர். அப்போ நிமிர்ந்த நெஞ்சோட அந்த மனசுல பயம் இல்லாம இருக்கணும். இதுக்கு ஒண்ணு வந்து லைட்டர் வெயின்ல சொல்லுவாங்க, ஸ்டேஜ் ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்றதுன்ட்டு. இமேஜின் தட் இட்ஸ் ஆல் அ பஞ்ச் ஆஃப் லெஸ் லேர்னர்ட் தேன் யூ ஆர். அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளேயே வந்துடாம இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் particularly must keep it in mind because it's an impressionistic world. It judges a person from the way he speaks. அதை வச்சுட்டு தான் அவனுக்கு ஸ்மார்ட்னஸ் இருக்குதா, நாலேஜ் இருக்குதா எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இட்ஸ் an important skill to pick up. மேலே போகலாம். போன குறள்ல திருவள்ளுவர் சொன்னாரு, வார் ஃப்ரண்ட்ல போயிட்டு even if it comes to the peril of their life, many people are there daring to go forward. ஆனா அந்த ஸ்டேஜ்ல ஏறிட்டு ஆடியன்ஸ்க்கு முன்னால, தட் டு படிச்ச ஆடியன்ஸ்க்கு முன்னால பேசுறதுன்னா ரொம்ப பேர் பின்வாங்கிடுவாங்க சொல்லிட்டு. ஆர்மி சோல்ஜர் அந்த மாதிரி வார் ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு ஃபைட் பண்ண மாட்டேன்ட்டு பின்னால் வந்ததுன்னா there are army rules, he can be court martialed.
பட் சிவில் ஸ்ட்ரீம்ல அந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன ஆகும்? டஸ் ஹி எஸ்கேப் ஆர் வாட் டஸ் ஹேப்பன்? அதே தான் அடுத்த குறள்ல சொல்றாரு. நல்ல குறள், பார்க்கலாம். கல்லாதவரில் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். குறள் எண் 729. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். கடைன்னா the last, lowest. கல்லாதவரின் கடை என்ப ரொம்ப படிக்காத முட்டாள், அதை விட மோசமா சொல்லப்படுவாங்க. The people consider, the learned people consider a breed of people, a class of people, lowest of the lowly people. யார் அவங்க? கற்றறிந்தும், நல்லா படிச்சுட்டு கூட, புக்கெல்லாம் படிச்சு புக்கிஷ் நாலேஜ் நிறைய இருந்தும், நல்லார் அவை அஞ்சுவார். நல்லார்னா the learned peoples, அவை the public gathering or the where the audience is formed by the learned people. அந்த மாதிரி அவை அஞ்சுவார்னா பயப்படுறவங்க. The people, though they are learned, they have learned, அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துட்டு learned peopleக்கு முன்னால பேசுறதுக்கு பயப்படுறவங்க, அவங்கள இந்த உலகம் எப்படி, how will the world look at them? கல்லாதவரின் கடை. அவங்க படிச்சுட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கு தில் இல்லைன்னா உலகம் அவங்கள படிக்காதவனோட கீழே மாதிரி முட்டாள், lower than the unlearned, unpad person சொல்லுவாங்க. அப்போ இதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா, the power of speech is very important. Amongst the modes of communication, spoken communication is very important to influence the minds of the audience. அப்போ இந்த preparedness, delivery of speech எல்லாமே இதுல சேர்ந்து வரும். அண்ட் வாழ்க்கையில முன்னேறதுக்கு the power of communication. We have seen many people, the tall leaders, அவங்க எல்லாம் they are all very good, powerful speakers. ஏன்னா அவங்களுக்கு பயம் கிடையாது பேசுறதுக்கு. It's not just like that confidence. They prepare, they've learned, they do a preparation, they gauge the audience. அதுக்கப்புறம் மனசுல தைரியம் எடுத்துட்டு போய் பேசுவாங்க. அதுக்கப்புறம் rest is, the people are with them. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். நூல்களை கற்றறிந்த, நூல்னா புக்ஸ், கற்றறிந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர். அவைன்னா சொன்ன the gathering or the சபை or the audience. கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர். கடைப்பட்டவர்னா இன்னும் கீழே, below the person without any knowledge, who has not learnt. அவங்களுக்கு தான் பயம் இருக்கும் படிச்சவங்க சபையில பேசுறதுக்கு. ஆனா படிச்சு போட்டு போய் பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்னதுன்னா, he says they are looked down upon very badly. Explanation in English: they who, though they have learned and understood, are yet afraid of the assembly of the good, are said to be inferior even to the illiterate. அப்ப படிக்காதவங்களுக்கும் கீழே அவங்க சொல்லிடுவாங்க. So the essence of communication ரொம்ப ரொம்ப தெளிவா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ப்ரீரிக்விசிட்ஸும் சொல்லியிருக்காரு. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். கல்லாதவரிற் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். இப்போ திருவள்ளுவர் சேஸ், படிச்சு புட்டு அதை வாயால சொல்றதுக்கு திறமை இல்லைன்னா, that is, though one is learned, if he doesn't have the courage to speak in front of the learned audience, he will be even below the illiterate. அப்போ இதுல என்ன வருது, எதனால அந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் வருது?
because emotions overcome the intellect. Emotion of fear or the emotion of anger, normal அதெல்லாம் வரும்போது பார்த்துருக்குறோம், வாய் அடைச்சு போயிடும், பேச்சு வராது. இந்த fear is a strong emotion, and the overcoming the fear is the one which Thiruvalluvar advocates here. மேல போகலாம். நம்ம அடுத்து பார்க்க போற அதிகாரம் நாடு. நாடுனா basically nation. So it talks about the glories of a nation or a kingdom and equally applicable to any large organization also. அப்போ there are two aspects. சில points எல்லாம் அந்த நாடு வளர்ச்சிக்கு, that is there are few points which add to the glory of the land if they are present. Whereas there are certain evils, அது வந்து they result in the downfall of a nation. அப்போ ரெண்டு two sides of the coin, ரெண்டையும் பார்க்கணும். So திருவள்ளுவர் முதல்ல says which are the things which should not exist because they are the evils. அதை பார்த்துட்டு அடுத்த குறள்ல those things which will be assets for a nation or an organization சொல்றாரு. So முதல்ல evils ஏதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது பார்க்கலாம், குறளை பார்க்கலாம். பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு. குறள் எண் 735, அதிகாரம் 74, நாடு. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு. That is definition for a ideal nation, a prosperous nation. சொல்றாரு, இந்த மூணும் இல்லது நாடு. இந்த மூணு விஷயங்கள், இப்போ சொல்ல போற மூணு விஷயங்கள் அது இல்லைன்னு சொன்னதுன்னா that country will be poised for a growth. என்னெல்லாம் அதெல்லாம்? பல்குழுவும், பல்குழுவும் இல்லது. அப்போ பல்குழுங்கிறது வந்து the differences within, inside, the differences, the divide and rule சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜாதி வித்தியாசம், லாங்குவேஜ் வித்தியாசம், மத வித்தியாசம், இதெல்லாம் சொல்லி சொல்லி people are divided into many. அந்த மாதிரி இருக்கக்கூடாது for a country to prosper. ரெண்டாவது பாயிண்ட் இருக்கக்கூடாதுன்னா பாழ் செய்யும் உட்பகை. ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்கு for any country, but there is also internal threat. அந்த ஃபிஃப்த் காலம்னஸ் சொல்லுவாங்க, அந்த உள்குத்து வேலை செய்யறவங்க உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் த கண்ட்ரி, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுவும் வந்து டெட்ரிமெண்டல். மூணாவது வந்து வேந்தலைக்கும் கொல் குறும்பும். வேந்துன்னா அரசன், அலைக்கும்னா அந்த அரசனே கஷ்டப்பட வைக்கிறது, the thing which causes distress for the king. அந்த மாதிரி பண்ற கொல் குறும்பு. கொல் குறும்புனா there are ministers under the king and there are other small kingdom kings. அதே மாதிரி in a corporate there is a big boss, under him there are functional heads. Or in a democratic country there is a prime minister or chief minister, அவங்களுக்கு கீழே there are council of ministers. அந்த வேந்தலைக்கும் கொல் குறும்பு, அவங்க வந்து கொலை கொள்ளை அதெல்லாம் they are all interested in their, if they are interested in their personal aggrandizement, power, இல்லைன்னா wealth, அதுக்காக வேண்டி கொலை கொள்ளை அதெல்லாம் பண்றதுக்கு யோசிக்காம இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் they will cause distress to the king, the chief minister, to the prime minister. அப்போ அதுவும் வந்து ஒரு நாடுக்கு இருக்கக்கூடாது. அப்போ பல்குழு, அந்த டிவிஷன் இல்லாம இருக்கணும். பாழ் செய்யும் உட்பகை, அந்த உள்குத்து வேலை பண்றவங்க இல்லாம இருக்கணும். மூணாவது வந்து வேந்தலைக்கும் கொல் குறும்பு,
அந்த அரசனுக்கு தொல்லை கொடுக்கிற அந்த மாதிரி கொலை கொள்ளை பண்ணிட்டு தங்களோட பர்சனல் growthக்காக those people subordinates who do that. அது மூணு இல்லைன்னு சொன்னா திருவள்ளுவர் says nothing can stop that country. So no division, unity among the people, patriotism, country first feeling, and உட்பகை பாழ் செய்யும் உட்பகை அந்த மாதிரி அந்த இன்டர்னல் எனிமீஸ் இல்லாம அவங்களுக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு பயம் இருக்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா பிடிச்சு கொடுக்கறதுக்கு the people should be ready for that. Third இந்த கீழே இருக்கிற subordinates, if they are indulging into malpractices for their own personal gains, அந்த மாதிரி இல்லாம honest ministers and their deputies இருந்தாங்கன்னா that country will prosper. அருமையான குறள், 3 பாயிண்ட் சொல்லிட்டாரு. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பல வகையாக மாறுபடும் கூட்டங்களும் உடனிருந்தே அழிவு செய்யும் பகையும் மன்னனை வருத்துகின்ற கொலைவெறியுள்ள குறுநில மன்னரும் இல்லாதது நாடு. இது 3 இல்லாதது தான் செழிப்பான நாடு. Explanation in English: a kingdom is that which is without various irregular associations, destructive internal enemies, and murderous savages who sometimes harass the sovereign. அதனால 3 விஷயங்கள் இல்லைன்னா அந்த நாடு if these 3 things are not there, then that country will prosper. ஒன்று the divisive forces inside, division amongst the people. Second internal enemies. And the third one those greedy subordinates who do not hesitate to do a kolayara kollai for their own things and bring embarrassment to the king or the boss. So இது நல்ல தெளிவான விஷயம், எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. So for a country to prosper, இந்த 3 things should be absent. The division amongst the people and the divide and rule எல்லாம் ரொம்ப detrimental to the prosperity of a country. அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து கண்ட்ரிக்கு எகெயின்ஸ்டா வேலை செய்யறவங்க, கார்பரேட்டுக்கு எகெயின்ஸ்டா வேலை செய்யறவங்க, இந்த உள்குத்து வேலை பண்றவங்க, இன்டர்னல் எனிமீஸ், அண்ட் அந்த கிங்குக்கு ஆர் த பாஸுக்கு எம்பாரஸ்மெண்ட் கொண்டு வர மாதிரி selfish, greedy people who are corrupt and who do not hesitate in doing any evil. So Thiruvalluvar says, இந்த மூணையும் பார்த்துனுச்சுன்னா a king will ensure that his country is moving towards prosperity. அழகான குறள். அடுத்த குறளுக்கு போலாம். போன குறள்ல திருவள்ளுவர் சொன்னார், ஒரு நேஷன் ப்ராஸ்பரஸ் ஆகிறதுக்கு 3 things should not be there. Division among the people இருக்கக்கூடாது, internal enemies இருக்கக்கூடாது, and the corrupt subordinates, cruel subordinates இருக்கக்கூடாது. அது சொல்லிட்டு திருவள்ளுவர் 5 விஷயங்கள், 5 important criteria which are required for a country to prosper, for a king to prosper சொல்றாரு. Interestingly, இந்த 5 பாயிண்ட் சொல்றதும் they are all one to one interrelated, connected. குறளை பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் குறள். குறளை பார்க்கலாம். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து. குறள் எண் 738, அதிகாரம் 74, நாடு, the greatness of a nation depends on 5 positive things. இப்போ என்னெல்லாம்? பிணியின்மை, பிணினா நோய், disease, அது இல்லாதது, which means good health. Good health is a prerequisite. செல்வம், செல்வம்னா wealth, because the wealthy countries generally become
strong nations. மூணாவது வந்து விளைவு. விளைவுங்கிறது வந்து manufacture, growth, the food grains, agriculture as well as industry. அப்புறம் இன்பம். இன்பங்கிறது வந்து happiness, எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது. அண்ட் ஏமம். ஏமம்னா the general security. இப்போ இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாருங்க. பிணியின்மை, நல்ல ஹெல்த் இருந்ததுன்னா செல்வம் சம்பாதிக்கிறது ஈஸி. the people can earn wealth. அதே போல செல்வம் இருந்ததுன்னா if there is wealth, then health will be much better. அதே போல விளைவு, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சர், agricultural produce இதெல்லாம் நிறைய இருந்ததுன்னா செல்வம் அது கூட சேர்ந்து வரும். செல்வம் நிறைய இருந்ததுன்னா you can invest more into the manufacture. And அடுத்த பாயிண்ட், fourth பாயிண்ட், இன்பம், happiness. ஹெல்த் இருந்தா ஹாப்பினஸ் வரும். வெல்த் இருந்ததுன்னா it will add to the happiness. ப்ரொடியூஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா they will also happiness. And other side of looking, happiness இருந்தா மத்ததும் சேர்ந்து வரும். அண்ட் ஏமம்னா செக்யூரிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். unless the country is secure, people will not be secure. The wealth will not be secure. The produce will not be secure. But wealth இருந்தா security enhance பண்ணலாம். If healthy people are there, security can be enhanced. And produce இருந்ததுன்னா wealth வரதுனால செய்யலாம். Happiness இருந்ததுன்னா everybody will contribute voluntarily. Therefore security will be high. It's beautiful. They are all interrelated. அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. ஐந்துன்னா இந்த அஞ்சும். நாட்டிற்குன்னா for a nation, அணி. We had seen this word அணி நிறைய தரம் முதல்ல பார்த்திருக்கிறோம். A glory, which is a huge asset for the country. என்னெல்லாம்? பிணியின்மை health, செல்வம் the wealth, விளைவு the produce, இன்பம் happiness, and ஏமம் security. So இந்த அஞ்சு இருந்ததுன்னா a kingdom. Imagine the same thing is true for a democratic country. The same thing is true for a corporate. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற profoundness of the wisdom நமக்கு தெரிய வரும். புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். நோய் இல்லாத இருத்தல், செல்வம், விளைபொருள் வளம், இன்ப வாழ்வு, நல்ல காவல், இந்த ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்று கூறுவர். So in the 5 things, if a king ensures they are present, that country is bound to go up. Explanation in English: freedom from epidemics, wealth, produce, happiness, and protection to subjects. The learned say that these 5 are the ornaments of a kingdom. So திருவள்ளுவர் அழகா சுருக்கமா சொல்லிட்டாரு. போன குறள்ல சொன்னாரு 3 things the king should ensure they do not exist. And இந்த குறள்ல 5 things the king should ensure that they exist. அத பார்த்துருச்சுன்னா that country will be unstoppable. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் குறள், profound wisdom குறள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா we will be able to apply many of these points into our personal life also. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. The 5 most important things to keep a country prosperous are பிணியின்மை, without diseases, that is good health. செல்வம், the wealth, prosperity. விளைவு, the agricultural and industrial produce. இன்பம், the happiness, a general sense of happiness among the people, a conducive environment which promotes people living together happily. அப்புறம் ஏமம், the security. அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து.
இந்த 5 இருந்ததுன்னா they are the most precious ornaments for any nation. இதுல நம்ம 2 பாயிண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா, the first point health is wealth சொல்லுவாங்க. So திருவள்ளுவர் has put that first. அதே போல ஏமம் security நம்ம எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், we should be grateful that there is a set of people in the borders, the soldiers who are guarding our frontiers. அதனால தான் they provide the security, therefore we are able to live, eat, sleep peacefully. அதே மாதிரி internal security is provided by the police force. So we should be eternally grateful to these two categories of people. அப்போ கண்ட்ரிக்கு இதெல்லாம் முக்கியம். திருவள்ளுவர் அருமையா சொல்லியிருக்காரு, 7 வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணோம்னா we will easily find that these are as much applicable for our day-to-day life, personal life, family life, social life, corporate life, or to the whole country as such. So யோசிச்சு பாருங்க, மேல போலாம். நம்ம இன்னைக்கு 2 யூஸ்ஃபுல் அதிகாரம் பார்த்தோம். முதல்ல அவை அஞ்சாமை, fearlessness in front of an audience or self confidence in front of an audience. அதுல ட்ரீட்ஸ் எல்லாம் தெளிவா சொன்னாரு திருவள்ளுவர். அடுத்தது நாடு, the nation, the greatness of a nation, the things which determine. அதுல 3 things to avoid or eliminate and 5 things to have சொன்னாரு. So these are all applicable to our personal life, to the corporate, to the democratic country, or to the royal kingdom. மேல போகலாம். எல்லா அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குற குறள், நம்ம கவர் பண்ணாத குறள், அதுல ரெண்டுலையும் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா you will find a world of wisdom opening in front of you. All these are applicable to our personal life, to the corporate life, and to everywhere around. அதனால திரும்பி திரும்பி பாருங்க, அர்த்தம் புரிஞ்சிட்டு படிங்க, and extrapolate to the life around. And நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, let me remind you, requesting you to please like, share and subscribe. அடுத்த தடவை சந்திப்போம். Take care. வணக்கம் everybody. தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.